வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. சன் டிவி தொடர்பாக ஒரு செய்தி வந்திருக்கு. மாறன் பிரதர்ஸ் பெரிய சன் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த குடும்பத்துல ஒரு தகராறு, அதுவும் குறிப்பா தயாநிதி மாறன் அவர்கள் லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாரு கலாநிதி மாறனுக்கு. இப்ப இவருடைய தயாநிதியுடைய கிளைம் என்னன்னால், அந்த 2003 நீங்க கோல்மால் பண்ணி எடுத்ததுனால 75% ஏறக்குறைய உங்க பக்கம் பங்குகளை வைத்துக்கொண்டு என்னை ஓரம் கட்டி விட்டீர்கள். அப்ப இதெல்லாம் என்னை மோசடி செய்து நீங்கள் சம்பாதித்தது. அப்படி வரும்போது சன் பிக்சர்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லாம் வரும்போது தயாநிதி மாறன் அதுல இல்லை. கிட்டத்தட்ட 12 லட்சம் ஷேரை 10 ரூபா ஒரு ஷேருன்னு சொல்லி மல்லிகா மாறனுக்கு வித்து அதுக்கப்புறம் அங்கிருந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு இவர் சொல்றாரு. கலாநிதி மாறன் வாங்கிட்டதாக தயாநிதி மாறன். அப்ப என்ன, 1,70,00,000 ரூபாய்க்கு 12 லட்சம் ஷேர். ஆனா அந்த சமயத்திலேயே அந்த 12 லட்சம் ஷேருடைய மதிப்பு 3,900 சொச்சம் கோடி, கிட்டத்தட்ட 4,000 கோடிங்கிறார். 4,000 கோடி பெருமானம் உள்ள ஷேர் பங்குகளை 1 கோடி ரூபாய் 1.2 அப்படின்னு போட்டு வாங்கினால் அது உண்மையிலேயே பெரிய மோசடி. அந்த 10,000 கோடியை கொடுக்க சொல்லி நடுவில் சில பேர் வச்சு கலாநிதி மாறன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை தோல்வி விட்டுறதுனால தான் இப்போ 2வது நோட்டீஸ் போயிருக்கு. இது இப்போ வழக்கில் போனால் சன் டிவியுடைய அந்த என்ன சொல்றது 45 சேனல்னா இதை கோர்ட் மூலமாக முடக்க முடியும். திமுக ஐடிவிங்க எந்த செய்தி சொல்லுதோ அதை மட்டும்தான் போடணுங்கிறாங்க. திமுக ஐடிவிங்க விரும்பாத செய்திகளை போட மாட்டாங்க. தப்பி தவறி வந்ததுன்னா கூட அடுத்த அரை மணி நேரத்தில் டிஐபிஆர்லேருந்து ஃபோன் வருது, எடுத்துடுறாங்க. அப்போது இவங்க கண்ட்ரோலில் பிற தனியார் டிவிகள் எல்லாமே இருக்கும்பொழுது, முக்கால்வாசிக்கு மேலே இருக்கும்பொழுது சன் டிவியை நம்பி இவர்கள் இல்லை. தம்பி மக்களை ஏமாற்றினார், அந்த பணத்தை அண்ணன் தம்பியை ஏமாற்றிட்டு போயிட்டார். இத மாதிரி வசனங்கள், இந்த மாதிரி விமர்சனங்கள் மீடியாவில் அதிகமாகும், மக்களிடம் அதிகமாகும். இது ஏதோ ஒரு வகையில் திமுகவை இமேஜ் வைஸ் பாதிக்கும், வாக்கு வங்கியில் பாதிக்கும்னு நான் நினைக்கல, இமேஜ் வைஸ் பாதிக்கும். எதிர்கட்சிகள் இதை ஒரு பெருசாக்குவாங்க. பேசுறதுக்கு எதிர்கட்சிகள் கிடைச்சி போச்சு இல்ல, இவ்வளவு பணம் வந்துச்சு, இந்த பணத்தை உள்ளுக்குள்ளேயே நீங்க இப்படி ஆட்டையை போட்டு அண்ணனும் தம்பியை அடிச்சுக்கிட்டீங்களே, நீங்க அண்ணன் தம்பி பணத்தையே நீங்க அண்ணன் இவர் எடுத்துட்டாருங்கிறது உண்மையா இருக்கும் பட்சத்தில் மக்கள் பணத்தை நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியலின் நிறுவனர் திரு சக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ இந்த சன் டிவி தொடர்பாக ஒரு செய்தி வந்திருக்கு. குறிப்பா மாறன் பிரதர்ஸ் அவங்க தான் அதை அந்த பெரிய சன் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த குடும்பத்துல ஒரு தகராறு. ஃபர்ஸ்ட் இதேமே ஒரு தகராறு வந்துச்சு 2008. அது அந்த குடும்பத்துக்கும் வேற ஒரு குடும்பத்துக்கும் தகராறு. இப்போ குடும்பத்துக்குள்ளேயே தகராறுன்னு, அதுவும் குறிப்பா தயாநிதி மாறன் அவர்கள் லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாரு கலாநிதி மாறனுக்கு அப்படின்ட்டு. இதோடைய பேக்ரவுண்ட் என்ன, இதுல இருக்கக்கூடிய செய்தி என்ன? சன் டிவி அப்படிங்கிறது இப்போ சன் டிவியில் நிறையா சின் டிவியாக இருந்திருக்கு. சின்னுன்னா பாவம்னு அர்த்தம், குற்றங்கள்ங்கிற அர்த்தத்துலையும் சொல்லலாம். தயாநிதி மாறன் சொல்கிறத வச்சுட்டு நான் சொல்கிறேன். அவர் லா தர்மா அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் கே சுரேஷ்னு, அவர் சாந்தோம்ல அலுவலகம் அவருக்கு, அவர் மூலமாக அனுப்பித்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது, அது வெளியே வரல. இது 2வது நோட்டீஸ் என்று தகவல். ஆமா, இந்த நோட்டீஸ் ஆனா 10ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, ஜூன் 10ஆம் தேதி. இதுக்கு முன்னாலேயே ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு, அது மீடியால வரல. ஸோ இது 2வது நோட்டீஸ், அதை ஃபாலோ அப் பண்ணி கொடுக்குறது. அவர் என்ன சொல்றாருன்னா, தயாநிதி மாறன் 2003 முரசொலி மாறன் அவர்கள் இறந்த பொழுது அவருடைய அந்த இறப்பு சான்றிதழில் வழக்கமாக இறப்பு சான்றிதழ் வரும்போது தான் உங்களுக்கு வாரிசுதாரர்கள் லீகல் ஹேர்லாம் வரும். அது வர்றதுக்கு முன்னாலேயே கலாநிதி மாறன் பங்குகளை, சன் டிவியின் பங்குகளை அவருக்கு தன்னுடைய பேருக்கு 60% மேலே அவர் பேரில் மல்லிகா மாறன் பேரில், மல்லிகா மாறன்னா முரசொலி மாறனுடைய மனைவி, இவங்களுக்கு அம்மா, அவங்க பேரில் மாற்றி, அதாவது அவங்களும் வாரிசுகளில் கட்டாயம் வருவாங்க. ஒரு கணவர் இருந்தால் மனைவி மற்றும் பிள்ளைகள் வருவாங்க. ஒரு சகோதரி ஒருத்தர் அன்புக்கரசின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வரிசையாக வருவாங்க. இதெல்லாம் வரதுக்கு முன்னாலே அவசரமாக அவங்க பேரில் அந்த ஷேரை மாற்றி அவங்க பேர்லேருந்து கலாநிதி மாறன் தன் பெயருக்கு மாற்றி கொண்டார் அப்படிங்கிறது இவருடைய குற்றச்சாட்டு.
அந்த வகையில் சுமார் 60% மேல் வந்து அவர் வந்து சட்டவிரோதமாக தன்னுடைய பெயரில் பங்குகளை மாற்றிக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ஐபிஓ, அதாவது பப்ளிக் ஆஃபரிங், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் போக வேண்டிய அவசியமே இல்லை. சன் டிவியில் நிறைய பணம் இருந்துச்சு, பணம் ரைஸ் பண்ண வேண்டிய, நார்மலாக பப்ளிக் போகிறதே வந்து பணம் ரைஸ் பண்ணுறது, அது பண்ணி அது மூலமாக ஏறத்தாழ 75% வந்து இவருக்கு, அதாவது கலாநிதி மாறன் மற்றும் அவரை சார்ந்த அவர் குடும்பத்தினருக்கு வந்து 75ங்கிறது வந்து ஒரு கார்ப்பரேட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் 75% வந்து, அதுவும் பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் 75% முடிவெடுத்தால் மெஜாரிட்டி அப்படிங்கிறது, அது மெஜாரிட்டிங்கிறது 52 வராது, கார்ப்பரேட்டில் வந்து 75%. அதில் பப்ளிக் சேர்ந்து சேராமல் இந்த ஐபிஓங்கிறதெல்லாம் வந்து நான் நிறையா வந்து இந்தோனேஷியாவில் இருக்கும்போது நான் வந்து இதே நமக்கு தொழிலே இதே தான், ஃபினான்ஷியல் இது தான், அதாவது கம்பெனி செக்ரட்டரி கம் ஃபினான்ஸ். பெரிய பெரிய பப்ளிக் கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குப்சாமி, ராமசாமி, கன்சாமிங்கிற பேரில் பப்ளிக் மாதிரி வந்து அப்ளிகேஷன் போட்டு ஐபிஓ ஷேர் வாங்கி அதை வாங்கி யாராவது ஒரு ஆடிட்டரோ இவரோ ட்ராயரில் வச்சுருப்பார். பேருக்கு வந்து பப்ளிக் வந்து 30% இருக்காங்க அப்படின்னு வெளியில் வந்து ஒரு பேர் இருக்கும். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா 10% தான் உண்மையான பப்ளிக்காக இருக்கும், 20% வந்து பினாமி பேரில் வச்சுருப்பாங்க. அவங்க ஸ்டாஃப் ஒய்ஃபு, ஸ்டாஃபோட குழந்தை, இந்த மாதிரி பேரில் இருக்கும். அவங்ககிட்டலாம் ஒரு அந்த ஃபார்ம்ஸ்லலாம் ஒரு வெற்று கையெழுத்து வாங்கிட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து நிறைய கார்ப்பரேட்டில் இது சகஜம், இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலும் சரி. அது மாதிரி ஏதோ பண்ணி இவங்க வந்து வாங்கிட்டாரு. அதே மாதிரி முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா சன் டிவி ஆரம்பிக்கும் போது, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சன் டிவின்னு ஆரம்பித்தது பூமாலைன்னு வீடியோ கேசட் போட்டு தான் ஆரம்பித்தாங்க. பூமாலைங்கிற வீடியோ கேசட்டை போட்டு வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்து அப்படி ஆரம்பித்தது தான் சன் டிவி. அதுக்கப்புறம் தான் அது சன் டிவி ஆச்சு. அறிவாலயத்தில் வந்து சன் டிவிக்கு இடம் கொடுத்து அப்போ வந்து தயாளு அம்மாள் வந்து கலைஞருடைய மனைவி தயாளு அம்மாளும் அதில் வந்து ஒரு பங்குதாரர், மாறன் குடும்பத்தினரும், முரசொலி மாறன் ஒரு பங்குதாரர். இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இது நீ நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. திமுக பல காலம் ஆட்சியில் இருந்ததுனால வந்த பணம் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்திலேயே முரசொலிக்கு வந்து எல்லாரும் வந்து ₹1 வந்து முரசொலி நடத்துறதுக்காக வந்து கலைஞர் வசூல் பண்ணார். 24 லட்ச ரூபா வசூலாச்சு. கடைசியில் அது முரசொலிக்கு செலவாகலைன்னு சொல்லி ஒரு தகவல் வந்து பரவலாக உண்டு. அது அன்னைக்கு உள்ள தகவல் நமக்கு தெரியாது. எதுக்காக சொல்லணும்னா, இது ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் மக்கள் பணம் திமுகவுக்கு போய் திமுகலேருந்து சன் டிவியாக வந்தது. அந்த சன் டிவி இன்னைக்கு ஒரு பூதாகரமாக வந்து 45 சேனல் பல மொழிகளில் வந்து இருக்குது. சன் பிக்சர்ஸ் இருக்குது, அந்த குரூப்லேருந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிரிக்கெட் டீம் இருக்குது. ஸ்பைஸ் ஜெட்டை நடுவில் வாங்கினாங்க, அப்புறம் திருப்பி கொடுத்து அதில் சில அந்த அஜித் சிங்கோட வழக்குகள் இருக்குது. இப்படி இவர்கள் நிலையை டைவெர்ட் பண்ணிட்டாங்க வியாபாரங்களில். இப்போ தயாநிதியை பொறுத்த வரைக்கும் அன்னிலிருந்து கலாநிதின்னு ஒன்றா தான் இருந்தாங்க. சன் டிவிக்காக அவர் நிறைய ரிஸ்க்கு எடுத்து இன்னும் கூட வழக்குகளில் இருக்கார். அந்த 450 இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு வந்து அதுக்காக தன்னுடைய வீட்டில் நடத்தினாருன்னு சொல்லி இன்னும் அந்த வழக்கு வந்து அடுத்த ரவுண்டில் நிற்கிது, இன்னும் முடியல. சன் டிவிக்காக, அதாவது சன் டிவிக்காக இவர் ஒரு பக்கம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கூற்றுப்படி, அவர் அளித்த அந்த லீகல் நோட்டீஸ் படி அவரை வந்து மோசடி செஞ்சுருக்காரு. அந்த 100 கோடி ரூபாய் தயாளு அம்மாள் பேரில் இருந்த பங்குகளையும் வந்து கலாநிதி மாறன் வாங்கி கொண்டு விட்டார். அவங்கள அது அந்த அநேகமாக அந்த கலைஞர் டிவி வந்த அந்த பீரியட்லையாக இருக்கும். அது ரெண்டும் ஒரு வெட்டு குத்துன்னு ஒரு பிளவு வந்தது அந்த பீரியட். அப்புறம் வந்து கண்கள் பணித்தது, இதயம் இனித்தது, அது பின்னால். பட் அந்த கேப்பில் எங்கேயோ வந்து அந்த பங்கையும் வந்து வாங்கிட்டாங்க. வாங்கி யாருக்கு வருதுன்னா கலாநிதி மாறன் அவர் குடும்பத்துக்கு தான் வருது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக கார்ப்பரேட்டில் வந்து மிக அதிகமாக சம்பளம் வாங்குபவர் வந்து காவேரி மாறன் அவர்கள் தான், கலாநிதி மாறனுடைய மனைவி. 87.5 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து சம்பளம். மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோடி ரூபா சம்பளம் வரும். மாதம் 7-8 கோடி ரூபா, அது ஓனர்னால் லாபம் வருது. சம்பளம்ங்கிறது சும்மா ஒரு பேருக்கு போடுறது தான். நீ ₹1 போட்டாலும் சம்பளம் தான். நான் வந்து 6 பத்திரிகை நடத்தும் பொழுது சம்பளம்னு ₹1 கூட நான் உள்ளேருந்து எடுக்க மாட்டேன். ஆனால் லாபம் வந்தால் எனக்கு தான், நஷ்டம் வந்தாலும் நான் தான் கையிலேருந்து போட போகிறேன். அது வந்து ஓனருங்கிற முறையில். பட் சில பேர் வந்து சம்பளம்னு ஒன்று இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி போடுவாங்க, அது அவங்கவுங்களுடைய விருப்பம். ஸோ ஆனால் என்னென்னா டைரக்டருக்கு என்ன சம்பளம் கொடுக்கணுங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும்.
அது மாதிரி பார்க்கும்பொழுது 87,500 கோடி வருஷத்துக்கு வந்து வாங்கி இந்தியாவிலேயே நம்பர் 1 சம்பளம் வாங்கக்கூடிய சிஇஓவாக இருக்கிறார் காவேரி மாறன் அவர். சரி, அது ஒரு கணக்கு தான். இது 87,500 கோடி தான் வந்து அவங்களுக்கு வருமானம்னு அப்படி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து கலாநிதி மாறன் அவருடைய நிகர அதாவது நெட்வொர்த்துன்னு சொல்லுவாங்க, ஏறத்தாழ 23-24,000 கோடின்னு சொல்கிறாங்க. இப்போ இவருடைய தயாநிதியுடைய கிளைம் என்னன்னால், அந்த 2003 நீங்கள் வந்து கோல்மால் பண்ணி எடுத்ததுனால 75% ஏறக்குறைய வந்து உங்கள் பக்கம் வந்து பங்குகளை வைத்துக்கொண்டு என்னை வந்து ஓரம் கட்டி விட்டீர்கள். அந்த வகையில் பார்த்தால், அதாவது டிவிடெண்ட் பங்குலேருந்து வரக்கூடிய லாபம் வருடம் வந்தது மட்டும் 5,926 கோடி ரூபாய் வந்து டிவிடெண்டாக வந்து கலாநிதி அவரை சார்ந்தவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 2024 கூட ஒரு வருடத்திற்கு 455 கோடி டிவிடெண்டாக அவருக்கு போயிருக்கிறது, கலாநிதி மாறன் அவர் சார்பானவர்களுக்கு போயிருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து என்னை மோசடி செய்து நீங்கள் சம்பாதித்தது. அப்படி வரும்போது சன் பிக்சர்ஸு, அதுக்கப்புறம் இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லாம் வரும்போது தயாநிதி மாறன் அதில் இல்லை. வெளியில் பார்க்கும்பொழுது எல்லாமே நம்ம மாறன் பிரதர்ஸ்னு ஒரு பொதுவான இமேஜில் இருக்கே தவிர, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கலாநிதி மாறன் அவருடைய குடும்பத்தார், இப்போ அவங்க மகள் காவியா மாறன் கூட வந்திருக்காங்க. சமீபத்தில் ஒரு அனிருத்தும் அவரும் திருமணம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வெளியில் வந்தது. அப்புறம் அனிருத் வந்து அது ஆமான்னு சொல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் அது ஏதோ சமாளிச்சிருக்காரு. அது உண்மையாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், அது தனி அவருடைய பர்சனல். எதுக்காக சொல்கிறாங்க, அது வந்து நீங்கள் இவ்வளவு 7 பேருக்கு வந்து இவர் வந்து சம்மன் இந்த லீகல் நோட்டீஸில் சம்மன் அமைச்சிருக்காரு. 7 பேரில் யாருன்னா அவர் கலாநிதி மாறன், காவேரி மாறன், அப்புறம் காவியா மாறன் அவர்கள் குடும்பத்தினர். அதோடு இதெல்லாம் வந்து இந்த பங்கு மாற்றம்லாம் செய்வதற்கு உதவியாக இருந்த ஆடிட்டர்கள், அதுக்கப்புறம் கம்பெனி செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, இந்த ஷேர்ஸ் மாற்றுவாங்க, அந்த கம்பெனி செக்ரட்டரி, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து வந்து இதை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து எடுக்கும்பொழுது அந்த மல்லிகா மாறன் அவர்கள் பேரில் சட்டவிரோதமாக மாற்றியதாக அவர் தயாநிதி மாறன் வந்து இறப்பு சான்றிதழ் வருவதற்கு முன்னாலேயே மாற்றிட்டார். இறப்பு சான்றிதழ் வராமல் மாற்றக்கூடாது, வாரிசுதாரர் இதில் வாரிசுதாரர்லாம் அவங்க பேர் இருக்கணும். அப்படியே மாற்றும்பொழுது முழுசாக அவங்க பேருக்கு மாறாது. இந்த வாரிசுதாரர் யாரோ அந்த ப்ரொபோர்ஷனில் தான் மாறும். அதுவும் இவர் குறிப்பிட்ட அந்த ட்ரீட்மெண்ட் பீரியடை சொல்லார்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப ஒரு வருடம், அதாவது இலாகா இல்லாத அமைச்சராக இருந்து அவருக்கு நியூயார்க்கில் ட்ரீட்மெண்ட் 1 வருஷம் வந்து அரசு செலவில், மத்திய அரசு செலவில் நடந்தது. அந்த பீரியடில் நடந்தது தான் அது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் ஷேரை வந்து 10 ரூபா ஒரு ஷேருன்னு சொல்லி மல்லிகா மாறனுக்கு விற்று அதுக்கப்புறம் அங்கிருந்து இவர் வாங்கியிருக்கார் அப்படின்னு இவர் சொல்கிறார். கலாநிதி மாறன் வாங்கிட்டதாக தயாநிதி மாறன். அப்போ என்ன, 1,70,00,000 ரூபாய்க்கு வந்து 12 லட்சம் ஷேரை. ஆனால் அந்த சமயத்திலேயே அந்த 12 லட்சம் ஷேருடைய மதிப்பு வந்து 3,900 சொச்சம் கோடி, கிட்டத்தட்ட 4,000 கோடிங்கிறார். 4,000 கோடி பெருமானம் உள்ள பங்குகளை 1 கோடி ரூபாய் 1.2 அப்படின்னு போட்டு வாங்கினால் அது உண்மையிலேயே பெரிய மோசடி. இதில் மோசடின்னு வரும்போது அண்ணன் தம்பியை மோசடி செய்தார்னு மட்டும் வராது. ஐபிஓ போகும்போது அந்த ஐபிஓவில் வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க. டிவிடெண்ட் கொடுக்கப்பட்டது யாருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றதுலையும் பொய், அதாவது தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டதாக இவர் வந்து குற்றம் சாட்டார். அது ஒரு சின்ன கேள்வி. இப்போ என்னன்னா, இப்போ நீங்க வந்து அந்த ஷேரை விற்கிறீங்க, நான் வந்து வாங்குறேன் அப்படிங்கிற போது அந்த ஷேரோட ஒரிஜினல் ரேட் ஒரு 100 ரூபாவா இருந்தாலும், பட் நீங்க வந்து வினோத்துக்கு அந்த ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபாய்க்கு கொடுங்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா அதுவும் இல்லீகல் தான் ஆகுமா? ஏன்னா அதுதான் இங்க அன்னி தேதிக்கு இல்லை, அதாவது ஐபிஓ போனது வந்து பின்னால முரசொலி மாறன் இறந்து பல வருடங்களுக்கு அப்புறம் தான். அப்போ முதல்ல இருக்கும்பொழுது அது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தான் இருந்திருக்கணும். அப்போ வந்து மாற்றும் பொழுது மாற்றி கொண்டு போய் அந்த ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸில் பதிவு பண்ணுறதோட வேலை முடிஞ்சுது. ஆனால் அங்கே வந்து ஷேர் வேல்யூன்னு வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரியை வச்சு, சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை வச்சு, இந்த ஷேர் அதாவது சொத்துக்கள் கடன்கள் இதை வச்சு ஒரு ஷேருடைய மார்க்கெட் வேல்யூ இன்றைக்கி எவ்வளவுன்னு ஒரு வேல்யூவேஷன் ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணணும். அந்த ஆர்ஓசியில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் இந்த டிக்கு மாதிரி தான் அடிப்பாங்க. வேல்யூவேஷன் ரிப்போர்ட் இருக்கா, இந்த ஃபார்ம் இருக்கா, அந்த ஃபார்ம் இருக்கா, இந்த ரெசல்யூஷன் போர்டு ரெசல்யூஷன் இருக்கா, இப்படி எல்லாம் இருக்கான்ற டிக்கு தான். இந்த மார்க்கெட் வேல்யூவேஷன் வந்து
நிஜமானதா பொய்யானதா மிகைப்படுத்தப்பட்டதா குறைக்கப்பட்டதா அப்படின்னு ஆர்ஓசியில் பார்க்கறது வழக்கம் இல்லை. இது வந்து எப்போ இந்த வழக்கம் உண்டு, இதுவே நடைமுறையில் எப்போ வருது, விதியாக எப்போ வருதுன்னா ஐபிஓ, அதாவது பப்ளிக் கம்பெனி ஆனதுக்கப்புறம் இதை மாதிரி வரும்போது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஐபிஓக்காக நீங்கள் வந்து யார் யாருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு வந்து கடந்த பல வருடங்களில் கொடுத்ததெல்லாம் தகவல்கள்லாம் வந்து ஐபிஓவில் வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓன இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னா ஒரு ஃபுல் பேஜ் வரும், எந்த கம்பெனியாக இருந்தாலும். அதில் வந்து குட்டி குட்டியாக இருக்கும், யார் படிக்கிறாங்கன்றது அடுத்த விஷயம். பட்டு அது வந்து அதில் வந்து தகவல்கள் குறிப்பிடப்பட வேண்டும். அந்த டிவிடெண்ட் கொடுக்கப்பட்டதாக சொல்லும் பொழுது யார் அது தயாளம்மாளுக்கும் வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க, ஆனால் கொடுக்கலங்கிறாங்க. இவர் சொல்கிறது என்னன்னால், அதாவது அதில் பொய்யான தகவல்களை, ஏன்னா அதில் பொய்யான தகவல்களை மக்களுக்கு கொடுத்தா செபி வருது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்க வந்து செபியுடைய விதிமுறைகள் ரொம்ப கடுமையான விதிமுறைகள். செபி விதிமுறைகளை மீறும் பொழுது உங்களுக்கு வந்து சிறை தண்டனை, அதாவது கார்ப்பரேட்டு அது அபராதம் இதெல்லாம் தாண்டி சிறை தண்டனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இவர் வந்து போட்டுக்கிறது வந்து 420 471 இந்த மாதிரி, அதாவது ஏமாற்று, மோசடி, கள்ளக்கையெழுத்து, பொய்யான தகவல், அதாவது மிஸ்ரெப்ரசன்டேஷன் சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், மிஸ்ரெப்ரசன்டேஷன் வருது. 120B 120Bனா வந்து ஒருவருக்கொருவர் சேர்ந்து சதி ஆலோசனை செய்து மோசடி செய்தது. அவர் யாரை சொல்லுவார், இந்த 7 பேரை சொல்கிறார், அவங்க குடும்பத்தில் உள்ள 3 பேர், அப்புறம் இந்த ஆடிட்டரு, இந்த இவங்க. ஸோ இதெல்லாம் போட்டிருக்காரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருட ஜெயில் தண்டனைக்கு, அதாவது வழக்கில் வந்து விசாரணை நடந்து குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் 7 வருடம் சிறை தண்டனை வரக்கூடிய அந்த ஐபிசி, கிரிமினல் பிசி, சிஆர்பிசி அந்த இதெல்லாம் வந்து கோட் பண்ணி தான் இவர் வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. இது 2வது நோட்டீஸ். இப்போ 2வது நோட்டீஸ் வரும்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னால், இது ஏதோ இப்போ தான் வெளியே வந்திருக்கே தவிர இது ரொம்ப நாளாகவே உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டு இருக்கு. இல்லை, அதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ தயநிதிமாறன் வைக்கக்கூடிய சார்ஜ் அப்படிங்கிறது 2003 அவர் அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து அவர் பேரில் மாற்றிக்கிட்டாரு, இன்க்ளூடிங் அவங்க அம்மா பேரில் இருக்கிறதெல்லாம் மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு. ஆனால் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 24-25 வருஷத்துக்கு வருதுன்னா இவர் ஏன் இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்தாரு? அந்த கேள்வி எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி. அதுதான் சொல்கிறேன். இவ்வளவு நாட்கள் வந்து எது செய்தாலும் வந்து அவர் சன் பிக்சர்ஸோ, சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோ, இல்லை வேறு எந்த ஸ்பைஸ் ஜெட்டோ, இல்லை எந்த ஒரு பெரிய ஒரு முதலீடு செய்கிறாங்களோ, வியாபாரம் செய்கிறாங்களோ, அப்போ பொதுவான மக்களுடைய இமேஜ், அபிப்பிராயம் வந்து கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் இணையர் சகோதரர்கள், இவங்க தான் இணைஞ்சு பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் வந்து சன் டிவியுடைய அந்த 450 எக்ஸ்சேஞ்சு டெலிஃபோன் வீட்டில் வந்து சட்டவிரோதமான ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடத்துனதுன்றது எப்போது 2003 அப்புறம் தானே. அப்போ என்ன அர்த்தம்னால் 2 விதமாக இருக்கலாம். ஒன்று, அப்போ நடந்தது தயாநிதி மாறனுக்கே மறைக்கப்பட்டு இருக்கலாம். அதாவது நம்ம வந்து யூகத்தில் தான் சொல்ல முடியும், மறைக்கப்பட்டிருக்கலாம். அவருக்கு சமீப காலங்களாக தான் அது விஷயமாக அவர் வந்து கொஞ்சம் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டு அது உள்ளுக்குள்ளே வந்து ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அவருக்கு வந்து பல விவரங்கள், அதிர்ச்சி ஊட்டும் விவரங்கள் வந்து தெரிய வந்திருக்கலாம். இது ஒன்று. இல்லை, இத்தனை நாள் இவர் வந்து பேசாமல் இருந்தார், தெரிந்து பேசாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மோசடி நடந்திருக்கிறது என்று தெரிந்தால் இவ்வளோ வருஷம் அவர் ஏன் அமைதியாக இருக்க போகிறாரு? இன்னொன்று, இப்போ ஃபர்ஸ்ட் லீகல் நோட்டீஸ் நீங்கள் ஏற்கனவே சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி என்று அந்த தரவுகளிலிருந்து தெரிகிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் லீகல் நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது சம்மந்தமான செய்திகள் எங்கேயுமே கசியல. இப்போ 2வது வந்து 10ஆம் தேதி சர்வ் பண்ணியிருக்காங்க. 10ஆம் தேதி சர்வ் பண்ணாலும் நமக்கு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் செய்தி வருது அப்படின்னா, அப்போ இந்த நோட்டீஸ் சம்பந்தமான செய்தி வெளியே கசி விடப்படணும், வெளியே வரணும்னு விரும்பியிருக்காரு தயாநிதி மாறன். அவராக விரும்பியே வெளியிட்டிருப்பாருன்னு தான் நம்மளுடைய பொதுவான யூகம் வந்து எப்படி இருக்க முடியும்? அது வந்து ரகசியமாக இருக்கும்போது அவர் ரகசியமாக அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் நடுவில் யாரோ ஒரு ஆடிட்டர் மூலமாகவோ, யாராவது இடைப்பட்ட குடும்பத்தினர் மூலமாகவோ ஒரு பஞ்சாயத்து இதுக்கு ஒரு தீர்வு காணுவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? அவர் வந்து ஒரு 10,000 கோடி நஷ்டஈடு கேட்குறாரு அப்படின்னு எனக்கு வந்த தகவல். ஓகே, இது வந்து அந்த கடிதத்தில் இல்லை, நான் சொல்கிறது வந்து அவர் எதிர்பார்க்குறது 10,000 கோடி கொடுத்துருங்க,
நீங்கள் இது வரைக்கும் மோசடி செய்து அவருடைய தயாநிதியுடைய கண்ணோட்டத்தில் மோசடி செய்து நீங்கள் சம்பாதித்த அதில் எனக்கு நியாயமாக சேர வேண்டிய பங்கை கணக்கு பண்ணி 2003 என்ன பங்கு சதவீதம் இருந்ததோ அது எனக்கு ஒதுக்கப்பட வேண்டும். முரசொலி மாறன் இறக்கும் பொழுது, அதாவது ஐபிஓக்கெல்லாம் வெகு முன்பு மல்லிகா மாறன் பேரில் மாற்றி மறுபடியும் கலாநிதி மாறன் பேரில் அந்த 12 லட்சம் பங்குகள் மாற்றினதுக்கு முன்னால் என்ன சதவீதத்தில் இருந்ததுன்னா அநேகமாக வந்து என்ன இருந்திருக்கும், முரசொலி மாறன் பேரில் இருந்திருக்கும். அதை வந்து நீங்கள் பிரிச்சிங்கன்னா எப்படி வரும்? நான் வந்து ஒரு யூகத்தில் சொல்கிறேன். மல்லிகா மாறன், அப்புறம் கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், அன்புக்கரசி. இல்லை இதில் என்னென்னா மல்லிகா மாறன் ஒரு வாரிசா கருதப்படுமா, இல்ல மல்லிகா மாறனுக்கு அப்புறம் தான் வந்து வாரிசுகள் வருவாங்க? இல்ல முரசொலி மாறன் இறக்கும் போது மல்லிகா மாறன் இருக்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து 4 வந்திருக்கும், 4 வாரிசுகள். மல்லிகா மாறன், கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், அன்புக்கரசி 4 வந்திருக்கும். மல்லிகா மாறன் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ மல்லிகா மாறன் இறந்தப்புறம் அந்த 25% என்ன ஆகும்? சுமாராக 88% அவங்களுக்கு வந்து 25%. அந்த 25% வந்து நீங்கள் 25ன்றது நம்ம சும்மா ஒரு புரிகிற கணக்குக்காக சொல்கிறோம். நிறைய போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இப்போ 100 ஷேர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் ஆளுக்கு இந்த வருஷம் லாபத்துலேருந்து டிவிடெண்டாக இவ்வளோ பணம். இந்த டிவிடெண்டாக வரும்போது என்னென்னா அது வரி கட்டணும். அதுக்கு டிவிடெண்டுங்கிறது ஒரு இன்கம், வருமான வரி கட்டணும். போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கு வருமான வரி கிடையாது, நேரடியான வருமான வரி கிடையாது. அந்த போனஸ் ஷேர்ஸாக வரும்போது ஆளுக்கு 100 ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு 5 ஷேர் போனஸ் ஷேர். அப்போது ஏற்கனவே 100 வச்சுருந்தவங்க ஒரு பல வருடங்களில் 5 வந்ததுன்னா 150 இருக்கலாம், ஒரு தோராயமாக சொல்கிறேன். ஸோ அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து என்ன வந்திருக்கணும்? இப்போ வந்து 2003 இருந்தபோது அந்த என்ன ஷேர் ஹோல்டிங் முரசொலி மாறன் இருக்கும்போது இருந்ததோ அதில் வந்து 3 இப்போ பிரிஞ்சிருக்கணும். கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், அவருடைய சகோதரி அன்புக்கரசி. இந்த சகோதரி அன்புக்கரசிக்கு சமீபத்தில் 500 கோடி ரூபாய் தனியாக பணம் கொடுக்கப்பட்டு இருப்பதாக தயாநிதி மாறன் சொல்றார். ஓகே, அதாவது என்னன்னால் இது வந்து சத்தம் போடாமல் பேமெண்ட் பண்ணதாக, கணக்கிற்கு அப்பாற்பட்டு. ஓகே, அப்போ வந்து அவர்களும் இதற்கு உடந்தையாக இருந்தார்களா? இந்த 7 பேரில் அவர்களும் அன்புக்கரசி பேரும் இருக்கிறதா என்று நமக்கு தெரியல. 7 பேர் சதி ஒன்றா சேர்ந்து பண்ணாங்கன்னு சொல்கிறதுல 3 பேர் தெரியுது. கலாநிதி மாறன், காவேரி மாறன், காவியா மாறன் சேர்த்துருக்காங்க. அன்புக்கரசி பேர் சேர்த்துருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியல. சேர்த்துருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், அது தெரியல. ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து அப்போ வந்து அவங்க அம்மா மேலே இருந்த அந்த ஷேர்ஸ் வந்து வரல அப்படிங்கிறது மட்டும் தான் டிஸ்பியூட். இல்லை டிஸ்பியூட் அதை விட பெருசு, அதை விட ஆழமானது. இறப்பு சான்றிதழும் வாரிசுதாரர் சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னாலேயே அம்மா பேரில் வந்து நீங்கள் எப்படி 100% ஷேரை வந்து நீங்கள் மாற்ற முடியும்? அதுவே இல்லீகல். இப்போ அது இல்லீகல்னா அதுக்கப்புறம் மாற்றின எல்லாமே இல்லீகாலிட்டி வந்துடும். பேரண்ட் டிரான்சாக்ஷன். இப்போ நீங்கள் சொத்து வாங்கும்போது நீங்கள் சொத்து யாருக்கிட்டேருந்து வாங்கினீங்களோ அவர் வாங்கினதே மோசடி அப்படின்னு சொன்னால் அப்போது இதுவும் மோசடின்னு வந்துடுது இல்லை, கான்சிக்வென்ஷியலாக. அந்த மாதிரி மல்லிகா மாறன் பேரில் மாற்றும் போது இறப்பு சான்றிதழே வரல. இறப்பு சான்றிதழ் வராத போது வாரிசுதாரர் சர்டிஃபிகேட் வராது. ஏன்னா வாரிசுதாரர் சர்டிஃபிகேட் நீங்கள் போய் லீகல் ஆட்ஸ் வாங்கணுன்னா இறப்பு சான்றிதழ் தான் முக்கியமான ஆதாரம். இறப்பு சான்றிதழ் வருவதற்கு முன்னாலேயே அவசரமாக இது ரகசியமாக நடத்தப்பட்டிருக்கிறது அம்மா பேரில். அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அப்படியே வந்து தம் பேரில் மாற்றிக்கிட்டார். டைரெக்டாக தம் பேரில் மாற்றாமல் அம்மா பேரில் மாற்றி அம்மா மாற்றி கொடுத்தா மாதிரி. இதெல்லாம் வந்து முறையற்று சட்டவிரோதமாக செய்யப்பட்டிருக்கிறது. எப்போ 2003 அதை ஒட்டி. அப்படிங்கும்போது அந்த டிரான்சாக்ஷனில் மோசடி என்றால் இதற்கு பிறகு நடந்தது எல்லாமே மோசடின்னு வரும். இதில் வந்து அதுக்கப்புறம் டிவிடெண்ட் கொடுத்தது, அந்த செபி ரூல்ஸ் பிரகாரம் வந்து ஐபிஓவில் வந்து பொய்யான தகவல்களை கொடுத்தது, இதெல்லாம் வந்து இதர குற்றங்கள், குற்றச்சாட்டுகள். இப்போதைக்கு குற்றங்கள் நம்ம சொல்ல முடியாது, குற்றச்சாட்டுகள் அவர் வைக்கிறது. ஸோ இது போகும்பொழுது அவர் 10,000 கோடி எதிர்பார்க்குறாரு. அந்த 10,000 கோடியை வந்து கொடுக்க சொல்லி நடுவில் சில பேர் வச்சு கலாநிதி மாறன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை தோல்வி விட்டுறதுனால தான் இப்போது 2வது நோட்டீஸ் போயிருக்கு. இது வந்து இப்போ வழக்கில் போனால் சன் டிவியுடைய அந்த என்ன சொல்கிறது 45 சேனல்னால் இதை வந்து கோர்ட் மூலமாக வந்து முடக்க முடியும். ஓகே, சன் டிவியோ சன் பிக்சர்ஸோ இப்போ ரெட் ஜெயிண்ட் வர விட்டு சன் பிக்சர்ஸு
கொஞ்சம் இறங்கி போச்சு. ஒரு பீரியடில் சன் பிக்சர்ஸ் தான் ஓவோன்னு இருந்துச்சு, நம்பர் 1 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெட் ஜெயண்ட் வந்ததுக்கப்புறம், உதய சூரியன் வந்ததுக்கப்புறம் வந்து ஏதாவது சூரிய வெளிச்சத்தில் சந்திரன் வந்து கொஞ்சம் மங்கி இருக்கிறது அதுதானே. சன்னுன்னு பேர் வச்சதுனால மட்டும் இல்லை, அவங்க ரைட்டு, அது மெயின் குடும்பம், இது கிளை குடும்பம். அதனால் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து இதாவது இப்போ சன்னுடைய குழுமத்துடைய அந்த ஆக்டிவிட்டீஸ், அது சன் பிக்சர் ஆகட்டும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு ஸ்டே வாங்கி, நான் சொல்கிறது நடந்துரும்னு சொல்லலை, இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து யாராவது பஞ்சாயத்து பண்ணலாம். நேற்று ராத்திரி இதை வந்து எனக்கு கிடைத்த ஒரு திமுக வட்டாரத்திலிருந்து வந்த தகவல் வந்து, இதை ஸ்டாலின் அவர்களே வந்து கூப்பிட்டு நேற்று தயாநிதி மாறன் அவர்களிடம் நேற்று ஏதோ ஒரு டயத்தில் இதை, ஏன்னா இந்த நோட்டீஸ் 10ஆம் தேதி போயிருக்குன்னா உங்களுக்கு எனக்கு நேற்று தெரியலாமே தவிர, முதல்வர் அவர்களுக்கு உளவுத்துறை மூலமாகவோ வேறு தகவல் இது முன்னாலேயே தெரிஞ்சிருக்கும். முதல் நோட்டீஸ்லேயே தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அவர் கூப்பிட்டு இல்லை தேர்தல் வரும் சமயத்தில் வந்து, ஏன்னா சன் டிவி தான் திமுகன்னு சொல்ல முடியாது. சன் டிவிக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கிறதா, மாறன் பிரதர்ஸுக்கு வந்து பெரிய வாக்கு வங்கியெல்லாம் சொல்ல முடியாது. அவர் மத்திய சென்னையில் வந்து அவர் எம்பி 4வது முறை இருக்காருன்னு நினைக்கிறேன். 2014 தவிர முன்னால் 2 தடவை, பின்னால் 2 தடவை இருக்கார். அவருடைய தொகுதியில் தான் உதயநிதி சாருடைய சேப்பாக்கம் வருது. இவ்வளவுதானே தவிர மாறன் பிரதர்ஸால் வந்து பெரிய வாக்கு வங்கி வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்து திமுகவுக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதில் சொல்லுங்க, தயாலு அம்மா ஷேர்ஸ் இருக்குல்ல, அது என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஸ்டார்டிங்ல அவங்க அந்த கலைஞர் டிவியில் வச்சு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இல்லைங்க 100 கோடி பணம் கொடுத்து வாங்கிட்டாரு. அப்பவே வாங்கிட்டாரு. அந்த டிஸ்பியூட் நடுவில் அந்த தினகரன் அந்த டிஸ்பியூட் நடக்கிற, அதாவது அதை ஒட்டி அந்த பீரியட்ல வாங்கியிருக்காரு. அவங்க கலைஞர் டிவின்னு ஆரம்பிச்ச உடனே சன் டிவியோட நமக்கு உள்ள தொடர்புகளை துண்டித்துக் கொள்ளலாம்னு முடிவு பண்ணும்போது, அந்த ஷேர்ஸை நீங்களே வாங்கிக்கிங்கன்னு அவங்களே கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். இல்லை இவங்களே வந்து அந்த ஷேர்ஸை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கலாம். அந்த 100 கோடி அப்படியே வாங்கினாலும் தயாளம்மாள் பேரில் உள்ளதை வாங்கினா அது அப்போ இவங்களுக்கு பொதுவானது தானே. சகோதர சகோதரிகளுக்குள்ள, வாரிசுதாரர்களுக்குள்ள அது பொதுவானதாகும். அதை கலாநிதி மாறனே வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது குற்றச்சாட்டுகளில் ஒன்று. ஓகே, இப்போ நம்ம கடந்த காலங்களில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி, குறிப்பாக இந்த பிஸ்னஸ் ஜெயின்ஸ்லாம் ஏதாவது சண்டை வந்துச்சு அப்படின்னா மத்திய லெவலில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் வந்து தலையிடுறதை பார்த்துருக்கோம். குறிப்பாக வந்து அம்பானி பிரதர்ஸ்க்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அப்போ நிதியமைச்சர் அந்த சிதம்பரம் அவர்கள் சோனியா காந்தியோட உத்தரவின் பேரில் வந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாம் முடிச்சு எல்லாம் செட்டில் பண்ணி கொடுத்து போனாங்க. அந்த மாதிரியான தலையீடு இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இது ஃபுல் அண்ட் ஃபுல் லீகலாக தான்? அங்கே வந்து அதோடைய சூழ்நிலை வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. அதாவது இன் பிரின்சிபல் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம். அங்கே என்ன பிரச்சனைனா, முகேஷ் அம்பானியுடைய வியாபாரங்கள் எல்லாம் வந்து கொடி கட்டி பறந்தன லாபகரமாக. அனில் அம்பானி தொடங்கின எல்லா வியாபாரமும் வந்து அடிபட்டு போச்சு. இதெல்லாம் பிரமாதமாக லாபத்தில் போகுது. ஏன்னா இதெல்லாம் என்னன்னு, அதாவது எவ்வளோ போட்டாலும் லாபம் வரக்கூடிய தொழிலாக முகேஷ் அம்பானி கொஞ்சம் சாதுரியமாக, இவர் வந்து சினிமா என்டர்டெயின்மெண்ட்டு இப்படி, அதாவது வந்தால் மேலே போகலாம், இல்லை தபார்னு கீழே விழலான்னுங்கக்கூடிய அந்த கேம்பிள்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன், அனில் அம்பானி எடுத்துக்கிட்டது வந்து என்டர்டெயின்மெண்ட் கம்யூனிகேஷன். இதிலெல்லாம் தான் அந்த 2Gயில் நடுவில் அனில் அம்பானியோட கம்பெனி எல்லாமும் நடுவில் அதில் இன்வால்வ் ஆச்சு. ஸோ இப்படி வந்து அடிபட்டதுனால அனில் அம்பானிக்கு கடன்கள் அதிகமாகிவிட்டது சொத்துக்களை விட. இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்களுக்குள்ள அதை அடிச்சுக்கும்போது முதல்ல அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற காங்கிரஸ் உடைய இதில் தான் வந்து பிரித்து, சரி இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்குன்னு வரும்பொழுது, அவர் வந்து முகேஷ் அம்பானி வந்து தனக்கு ஒதுக்கப்பட்டதில் எல்லாத்துலேயுமே அந்த பணத்தையோ அந்த சொத்துக்களையோ முதலீடு செய்வது வந்து மிக சாதுரியமாக முதலீடு செய்து எல்லாமே அப்பில் போச்சு. இவருடைய துரதிர்ஷ்டமா இல்லை வந்து திறமையின்மையாக தெரியாது, அனில் அம்பானி இது பூரா டவுனில் போச்சு. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சு, ஒரு காலத்தில் நாங்கள் ஈக்குவல்னு சொல்லி சண்டை போட்டு சோனியா காந்தி மூலமாக சிதம்பரம் வந்து பஞ்சாயத்து பண்ண இடத்துல அனில் அம்பானியோடைய சொத்துக்களை, அதாவது கடன் உள்ள சொத்துக்களை எல்லாம் ஏலத்துக்கு வந்துச்சு. என்சிஎல்டி மூலமாக, டிஆர்டி மூலமாக ஏலத்துக்கு வருது வங்கி கடன்கள். அப்போது வெளியில் அதை யாரும் வாங்கினா அது அவமானம் குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு முகேஷ் அம்பானியே வந்து அந்த சொத்துக்களை தானே வாங்கி கொண்டார். யாரோ ஒரு 3வது மனிதன் வந்து ஒரு 2000 கோடி போட்டு ஒரு சொத்தை வருது வந்து கடன் இருக்குன்னு சொல்லி வங்கி கடனுக்காக வரதை வந்து அந்த 2000 கோடி ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பேசி 1500 கோடி ஏதோ ஒன்று சொல்லி இவர் வாங்கிட்டார். அப்போ அதாவது குடும்பத்தை விட்டு அது வெளியே போகவில்லை என்ற ஒரு 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 ஆறுதலுக்காக.
அதுக்கப்புறம் அவர் அனில் அம்பானிக்கு ஏதோ பார்த்து பணம் கொடுத்து ஏதோ இப்போ அனில் அம்பானி ஒரு பெரிய அளவில் ஒரு வியாபாரம் ஒன்றும் இல்லை அடங்கி. இது ஒரு வித்தியாசமான கதை. இங்கே வந்து தயாநிதி பேரில் வரவேண்டிய பணமே வரல. இப்போ தயாநிதி தனியாக வியாபாரம் பண்ணி அதில் நஷ்டம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த அம்பானி சகோதரர்கள் அந்த எக்ஸாம்பிள் இங்கே வரும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. 2003 தொடர்ந்து நான் வஞ்சிக்கப்பட்டேன், யார் யாரையோ பார்த்து நாங்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டோம்னு வசனம் பேச போக திமுகவில் உள்ளுக்குள்ளேயே அது வந்துடுச்சு அண்ணன் தம்பியில். அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. மூக்க அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் வராத தகராறா? தினகரன் பத்திரிகையே எரிஞ்சு 3 பேர் செத்து போனாங்க, 4 பேர் செத்து போனாங்க. செத்து போனவங்கலாம் அவங்க கதி அவங்க குடும்பம் என்ன ஆச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு வகையில் இணைஞ்சிட்டாங்க. அதான் சொல்லுவேன், கண்கள் பனித்தன இதயம் இனித்ததுன்னு. அதே மாதிரி இங்கேயும் இனிக்கலாம் பணிக்கலாம். பட் இது வந்து என்ன ஒரே ஒரு விஷயம்னா வந்து கலாநிதியும் தயாநிதியும் அவரவர் நிதியை வந்து காப்பாற்ற வேண்டும், இல்லை வந்து எனக்கு வரவேண்டிய நிதி வர வேண்டும்ங்கிறதுக்காக இந்த குடும்பத்திடம் வந்து இப்போது வந்து சரணடைய வேண்டிய சூழ்நிலை. ஸ்டாலின் அதாவது தலைமை குடும்பத்திடம், இல்லை தலைமை குடும்பம் பஞ்சாயத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை. இது எதுக்காகன்னா அது ஒரு தார்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா முதன்மை குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் வந்து இதில் தலையிடணும். ஏன்னு கேட்டால் என்னதான் மாறன் பிரதர்ஸ் வந்து தனி கிளையாக திமுகவில் இருந்தாலும் அவளுக்கு வாக்கு வங்கி பெரிதாக இல்லை என்று சொல்லப்பட்டாலும் திமுகவினால்தான் இந்த மாறன் குடும்பத்துக்கு வந்து லாபம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த தேர்தல் சமயத்தில் சன் டிவி என்ற ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் வந்து மிகப்பெரிய பலம் திமுகவுக்கு. 45 சேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்லேயே சன் நியூஸு போகிறது. அதாவது சன் நியூஸுக்கு அடுத்து 2வது இருக்கக்கூடிய நியூஸ் சேனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது. சன் டிவி இங்கே இருக்குன்னா, சன் நியூஸ் இங்கே இருக்குன்னா, அதுக்கு அடுத்தது வந்து எல்லாமே நீங்கள் பேர் சொல்ல விரும்பல, அது நாகரிகமாக இருக்காது. எல்லாமே வந்து ஒரு 10 படி தாண்டி கீழே தான் இருக்குது. 1த்துக்கும் 2த்துக்கும் நடுவில் பல கிலோமீட்டர் வித்தியாசங்கள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய அந்த நெட்வொர்க், அந்த பப்ளிசிட்டி வந்து இவங்களுக்கு வந்து. அதே சமயம் இதையும் நீங்கள் பார்க்கணும் யதார்த்தத்தை. சன் டிவியை மட்டுமே நம்பி வந்து ஸ்டாலின் குடும்பமோ திமுக தலைமையோ இல்லை. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இவங்க வேறு ஒரு ஃபார்முலா கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா என்றைக்கு வந்து சன் டிவி கலைஞர் டிவி அந்த பிரிவினை வந்ததோ பிளவு வந்ததோ அதுக்கப்புறம் ஏதோ ஒப்புக்கு சப்பானி ஒட்டிக்கிட்டா மாதிரி 2 பேரும் நடித்தாங்களே தவிர அவரவர்கள் வியாபாரத்தை அவரவர்கள் பார்த்து கொண்டார்கள். திமுக தலைமை வந்து இப்போ செந்தில் பாலாஜி மற்ற அந்த குறுநில மன்னர்கள் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் பலன்கள் இதெல்லாம் வந்து சன் டிவிக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர்களுடைய வியாபாரம் அது தனியார். இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம என்ன நினச்சிருந்தோன்னா அண்ணன் தம்பி ஒன்றா தான் வியாபாரம் பண்ணாங்கன்னு இப்போ தான் தெரியுது உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னு. இப்போ வந்து திமுகவுக்கு வந்து சன் டிவியில் வந்ததுனால பெரிய ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது திமுகவுக்கு. ஏன்னு கேட்டால் ஒன்று அது டைரக்ட் இல்லைன்றதுனால, இன்னொன்று சன் டிவியை மட்டும் நம்பி இருந்த காலம் ஒரு காலம். இப்போ வந்து திமுகவுடைய ஃபார்முலாவே மாறி போச்சு. மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் வந்து அது பேர் வந்து ஓனர் யார் தான் இருந்தாலும் சேனல், அங்கே உள்ள நியூஸ் எடிட்டருக்கு வந்து கொடுப்பதை கொடுத்து அன்பை பொழிந்து பாசத்தை பொழிந்து மாதம் அவங்க பூரா வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. திமுக ஐடிவிங்க எந்த செய்தி சொல்லுதோ அதை மட்டும்தான் போடணுங்கிறாங்க. திமுக ஐடிவிங்க வந்து விரும்பாத செய்திகளை போட மாட்டாங்க. தப்பி தவறி வந்ததுன்னா கூட அடுத்த அரை மணி நேரத்தில் டிஐபிஆர்லேருந்து ஃபோன் வருது, எடுத்துடுறாங்க. இது பல. அப்போது இவங்க கண்ட்ரோலில் பிற தனியார் டிவிகள் எல்லாமே இருக்கும்பொழுது, முக்கால்வாசிக்கு மேலே இருக்கும்பொழுது சன் டிவியை நம்பி இவர்கள் இல்லை. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனால், இந்த சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, இந்த பூனை வந்து 2 பூனை வந்து அப்போ எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு குரங்குகிட்ட போச்சு. நான் யாரையும் குரங்குன்னு சொல்லலை, தப்பாக நினைக்காதீங்க. குரங்குகிட்ட போச்சு. அது எப்படி அது பஞ்சாயத்து பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சரி, இது அதிகமாக இருக்கா, இதுக்கு கம்மியாக இருக்கா, அப்போ அதிகமாக இருக்கிறதுல நான் கொஞ்சம் தின்னுடுறேன். ஐயோ இது அதிகமாக போச்சே அப்படி. கடைசியில் 2 பக்கமும் இதே மாதிரி ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அண்ணனும் தம்பியும் வந்து இங்கேயும் அண்ணனும் தம்பி தான் வருது. அண்ணனும் தம்பி என்ன பண்ணாங்க, ஒரு வேறு யாரோ அண்ணன் தம்பி ஒரு வீடு வந்து ஏதோ 1 கோடி ரூபா வீடு போடுறோன்னு வைங்க. அந்த வீடு என்னது ஒன்றுதுன்னு ஏதோ சண்டை. அப்பா இறந்து போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இதே மாதிரி கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போய் ஒருத்தன் இந்த பக்கம் ஜெயிக்கிறான், ஒருத்தன் அப்புறம் மறுபடியும் அப்பீலுக்கு போகிறான், அவன் அந்த கோர்ட்டில் ஜெயிக்கிறான். அப்படி மாறி மாறி 20 வருஷம் கேஸ். நம்ம இதெல்லாம் வழக்கு இன்னும் போனால் 20 வருஷம் ஆகும். 20 வருஷம் போனோடனே அப்போ அந்த வழக்கை பற்றி ஊராரில் பேசுகிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு
கடைசியில் 50% பாதி பாதி பிரித்தாச்சு. அப்போ நடுவில் ஒருத்தன் வெள்ளந்தியா என்ன மாதிரி இருக்கான்னு வைங்க, வெள்ளந்தியா ஒருத்தன், அவன் கேட்குறான், ஐயா படுபாவிலா 20 வருஷத்துக்கு முன்னாலேயே இதை வந்து பாதி பாதின்னு பிரிச்சுக்கிட்டு போயிருந்தா இவ்வளோ நாள் டென்ஷன் இல்லை, வழக்கு இல்லை, வழக்கு செலவு இல்லைன்னு. அப்போ அந்த பஞ்சாயத்து நாட்டாமல் சொன்னாரான், தம்பி அண்ணன் தம்பி 2 பேரும் பிரிச்சுக்கல, அண்ணனோட வக்கீல் பாதியும் தம்பியோட வக்கீல் பாதியும் பிரிச்சுக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் இல்லை, 2 பேரும் திரும்பி வரும்போது ஒன்றா சேர்ந்து வராங்க. கேஸ் முடிஞ்சு, அண்ணே நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சேண்ணே அப்படின்னு. வக்கீலுங்க 2 பேரும், நான் வழக்கறிஞர்களை தவறாக சொல்லவில்லை, இது வந்து ஒரு தமாஷாக சொல்லப்படுற ஒரு கதை. அதாவது இந்த மாதிரி விஷயங்களை சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலான்னு யார் கூட நமக்கு வந்து பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுடைய ஏதோ பேசி விட்டு கொடுத்து போகிறது பல சமயங்களில் வந்து சாதுரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதை நான் வந்து உதாரணம் சொல்லும்போது நீங்கள் உடனே உங்களுடைய கற்பனையை வளர விட்டு யார்கிட்ட வந்து பஞ்சாயத்துக்கு போவாங்க, அப்போ சன் டிவி அதோடைய கதி என்ன ஆகும்லாம் வந்து நீங்கள் கற்பனையை ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் மாதிரி அந்த மாதிரி. இப்போ ஏதாவது பிரச்சனைனா எல்லாமே சித்தரஞ்சன் சாலைக்கு தான் வந்து அதை தான் சொல்கிறேன், அங்கே தான் போகும். அவங்களோட தலையீடு வந்து தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஆனால் அந்த தலையீடு நல்லது இல்லைங்கிறதும் உங்கள் பார்வை. அதாவது ஏன்னா நீங்கள் சொன்ன கதைகள்லேருந்து இந்த பக்கம் கலாநிதி அதில் கலா மட்டும்தான் இருக்கும், இந்த பக்கம் தயாநிதியில் தயா மட்டும்தான் இருக்கும். நிதி பூரா இந்த பக்கம் வந்துடும், நிதியோடு சேர்ந்து விடும். இப்படி வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது வந்து அநேகமாக ஏதோ வந்து ஒரு தலையிட்டு முக்கியஸ்தர்கள் தலையிட்டு ஒரு ஒரு தேர்தலுக்கு முன்னால் இதுக்கு ஒரு ஒரு ட்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சீஸ் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாவும் உக்ரைனும் திடீர்னு வந்து ஒரு 3 நாளைக்கு லீவ் விடுவாங்க சண்டை போடுறதுக்கு. அப்புறம் 3 நாள் பொறுத்து மறுபடியும் 4வது நாள்லேருந்து முதலேருந்து சண்டை போடுவாங்க ஆக்ரோஷமாக. இது இப்போ மறுபடியும் இஸ்ரேலில் நடக்குது, அது மாதிரி ஈரான் நடக்கிற மாதிரி இந்த தேர்தல் சமயத்தில் மட்டும் ஒரு ட்ரூஸ், ஒரு சமாதானம் ஏற்படுத்துறது வந்து நிச்சயமாக திமுக தலைமை செய்யும். ஏன்னா அது வந்து வாக்கு வங்கி பெருசாக வந்து வரலைன்னா கூட இது ஒரு பேசப்படும் பொருளாகிறது இல்லை. இப்போ பாருங்கள், பேசும்போது என்ன சொல்லுவாங்க பாருங்கள், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்செல்லாம் அடித்து அதான் தாருங்க தம்பி வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு மக்களை அது பிஎஸ்என்எல்லை ஏமாற்றுறதாகவோ இல்லை அப்படின்னா மக்களை ஏமாற்றுறதாக தான் அர்த்தம். அப்படி பண்ணி கடைசியில் தம்பி வந்து மக்களை ஏமாற்றினார், அந்த பணத்தை வந்து அண்ணன் வந்து தம்பியை ஏமாற்றிட்டு போயிட்டார். இதை மாதிரி வசனங்கள், இந்த மாதிரி வந்து விமர்சனங்கள் வந்து மீடியாவில் அதிகமாகும், மக்களிடம் அதிகமாகும். இது ஏதோ ஒரு வகையில் திமுகவை வந்து இமேஜ் வைஸ் பாதிக்கும், வாக்கு வங்கியில் பாதிக்கும்னு நான் நினைக்கல, இமேஜ் வைஸ் பாதிக்கும். இல்லை எதிர்கட்சிகள் இதை ஒரு பெருசாக்குவாங்க. பேசுகிறதுக்கு எதிர்கட்சிகள் கிடச்சி போச்சுல்ல, இவ்வளோ பணம் வந்துச்சு, இந்த பணத்தை உள்ளுக்குள்ளேயே நீங்கள் இப்படி ஆட்டையை போட்டு அண்ணனும் தம்பியை அடிச்சுக்கிட்டீங்களே, நீங்கள் அண்ணன் தம்பி பணத்தையே நீங்கள் அண்ணன் வந்து இவர் எடுத்துட்டாருங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மக்கள் பணத்தை நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். அதனால் வந்து அவர்களுடைய தலையீடு தவிர்க்க முடியாததாகும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது வியாதியை விட வைத்தியம் கொடுமையாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி சார், பல்வேறு கேள்வி விழிச்சுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.